ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் ஹரிணி. அம்மா ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கங்கம்மா. உங்களை அங்கே தனியாக விட்டுட்டு இங்கே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. லண்டனில் இருந்து வீடியோ அழைப்பில் பேசிய ஹரிணிக்கு பேசும்போதே குரல் கரகரத்து விழிகளில் நீர் கோர்த்தது. ஹரிமா, இப்படி அலறதா இருந்தால் நான் அழைப்பை துண்டித்து விடுவேன். அப்படி என்ன தனிமை எனக்கு? புத்தகம், டிவி மற்றும் மாலையில் ஸ்லோகோ வகுப்புன்னு பிஸியாக தான் இருக்கேன். சொல்லப்போனால் உங்ககிட்ட பேசவே கஷ்டப்பட்டு தான் நேரம் ஒதுக்குறேன். என்ன எனக்கு நல்லாவே பார்த்துக்க தெரியும். நீ மாப்பிள்ளையை கவனிச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை நல்லா பாரு. அதுதான் எனக்கு பெருமை என்றால் ஹரிணியின் அம்மா வரலட்சுமி. இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுங்க. ஆனா கூடிய சீக்கிரமே உங்க சம்மதம் வாங்குறதுக்காக நான் இந்தியா வருவேன் என்று சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தாள் ஹரிணி. அம்மா தனக்காக வரம் தேட ஆரம்பித்த போதே உள்ளூர் மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று சொன்னாள் ஹரிணி. எல்லா வகையிலும் திருப்தியாக அமைந்த வரன் தான் ரூபேஷ். திருமணம் முடிந்து 1 ஆண்டு கடந்த நிலையில் ஹரிணி, எங்க ஆபீஸ் கிளை லண்டனில் திறக்க போறாங்களாம், என்ன நிரந்தரமா அங்கேயே இருந்து பாத்துக்க சொல்றாங்க. எல்லா வசதியும் கம்பெனியே செஞ்சு கொடுத்துருமாம். நீ சொல்லபடிதான் ஹரிணிமா, வேணாம்னா இங்கேயே வேற வேலை தேட வேண்டியிருக்கும் என்றான் ரூபேஷ். அவன் கண்களில் தெரிந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டாள் ஹரிணி. ஹரிணி விவரம் கூறிய மறுநொடியே, ரொம்ப மகிழ்ச்சிடா, வாழ்க்கையோட போக்கிலேயே போக பழகிக்கணும். இன்னைக்கு வேண்டாம்னு விடுற வாய்ப்பு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அமையும்னு சொல்ல முடியாது. சந்தோஷமா போயிட்டு வா என்றாள் வரலட்சுமி. ஆயிற்று. தாயை பிரிய மனமின்றி ஹரிணி லண்டன் சென்று 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆண்டுக்கு ஒருமுறை அவர்கள் இந்தியா வந்து போகும் செலவையும் கம்பெனியே ஏற்றது. மகளிடம் பேசிவிட்டு போனை வைத்த வரலட்சுமிக்கு தன்னை அறியாமல் கண்களில் நீர் கொத்தது. ஹரிணி சின்ன பொண்ணுன்னு நினைச்சோமே, எப்படியெல்லாம் சிந்திக்கிறா. அவள் நினைவுகள் தன் வாழ்வின் இலையுதிர் காலத்தை நோக்கி பயணித்தது. அம்மா சொன்னா கேளு, நீதான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசி எங்க காதலுக்கு சம்மதம் வாங்கணும். தாயின் காதுகளையே எட்டாத வரலட்சுமியின் வார்த்தைகள் எப்படி தந்தையிடம் போய் சேரும்? விளைவு சத்யநாராயணனுடன் திருமணமானது. அவனுடைய அன்பும் அணுகுமுறையும் இயல்பாக வரலட்சுமியை ஒன்ற வைத்ததில் மகிழ்ச்சியான இல்லறம் அமைந்தது. ஹரிணியை கர்ப்பத்தில் தாங்கிய போது அவளை பூ போல தாங்கினான். ஒரு நாள் அப்பாவுக்கு பை சொல்லு ஹரிணி குட்டி. இருவருக்கும் பை சொல்லி கையசிக்கும் போது அவன் இந்த உலகை விட்டு செல்வதற்கான இறுதியான பை என்று பாவம் அவர்களுக்கு தெரியாது. காலையில் சிரித்த முகத்துடன் கிளம்பிய சத்யநாராயணன் கோரமான சாலை விபத்தில் சடலமாக திரும்பினான். காரியங்கள் எல்லாம் முடிந்தது. பெற்றோர் மற்றும் மாமியார் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர்களுடன் செல்லவில்லை வரலட்சுமி. சத்யநாராயணனின் வருடாந்திர திதி முடிந்தது. லக்ஷ்மி, உனக்கு சின்ன வயசு, கையில குழந்தை வேற, நீ ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? மெதுவாக ஆரம்பித்தாள் மாமியார். சமந்தி, என்ன பேசுறீங்க? அதெல்லாம் நான் குடும்பத்துக்கு சரிப்படாது என்றால் வரலட்சுமியின் அம்மா. வரலட்சுமி வாயே திறக்கவில்லை. ஏன் சமந்தி இப்படி பேசுறீங்க? நம் காலம் வேற, இவங்க காலம் வேற. என் பையன் அல்பாயுஸ்ல போயிட்டான். அதுக்காக வரலட்சுமி இந்த சின்ன வயசுல நாம இப்படியே விடுறது எங்களுக்கு சரியா படல. ஊர் உலகத்துக்காகவெல்லாம் நாம பார்த்தா நம் பிள்ளைகளுக்கான கடமையை சரிவர செய்ய முடியாது என சத்யநாராயணனின் பெற்றோர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வரலட்சுமியின் பெற்றோர் பிடிவாதமாக மறுத்தனர். எனக்கு மறுமணத்தில் எல்லாம் விருப்பமில்லை என வரலட்சுமி சொல்ல அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. 2 பக்கமே நல்ல வசதி என்பதால் அவளுக்கு பணத்துக்கெல்லாம் குறைவே இல்லை. குழந்தை ஹரிணியின் சுட்டித்தனத்தில் துக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆண்டுகள் உருண்டோடின. வீட்டு பெரியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறக்க எந்த சூழ்நிலையிலும் மனோதைரியத்தை கைவிடவில்லை வரலட்சுமி. அவள் தாய்தான். உடல் உபாதைகளால் ரொம்பவே சிரமப்பட்டாள். தன் கூடவே வைத்து பார்த்து பணிவிடை செய்தாள் வரலட்சுமி. லக்ஷ்மிமா, உன்னை ரொம்ப சிரமப்படுத்துறேன். அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியாமா? எந்த தப்பமா கேட்கிற என வாய்வரை வந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்தி, சும்மா அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காம மனசை அமைதியா வச்சுக்கோமா. உன்னை பாத்துக்கிறது என்னோட கடமைமா. சிரமம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாம தூங்கு என்றாள் வரலட்சுமி. மறுநாள் காலை தாய் மீளா தூக்கத்திற்கு போய்விட்டதை அறிந்து கட்டுப்படுத்த முடியாமல் கதறினாள். தாயின் இழப்பு வரலட்சுமியை உருக்கொலை செய்தது. ஒரு வழியாக மீண்டு ஹரிணி வளர்ப்பில் கவனம் செலுத்தி அவளை நல்ல இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்து விட்டாள். இந்த 50 வயசுல இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வச்சிருக்க விதியை நினைச்சு சிரிக்கிறதா அலறதானே தெரியலையே. மனம் புழுங்கினாள் வரலட்சுமி. இரவு சாப்பிட பிடிக்காமல் போய் படுத்து விட்டாள். பக்கத்து அபார்ட்மெண்டில் வீடியோ அழைப்பில் தந்தை காமேஷிடம், பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா, உங்களுக்கு எங்க கூட வந்து ஜெர்மனில இருக்க சம்மதமா, இல்ல நாங்க சொன்ன மாதிரி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்க போறதில்ல. உங்களுக்கு ஒரே வாய்ப்பு, கல்யாணம் தான், அதுவும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட. உமேஷ், விளையாடாத. இந்த வயசுல போய் 2ஆம் கல்யாணம்னா யாராவது கேட்டா சிரிப்பாங்க. அப்பா, வயசுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான். நீங்க தானே சொல்வீங்க. எனக்கு 10 வயசு இருக்கிறப்ப அம்மா மஞ்சள் காமாலையில இறந்த பின் எனக்காக மட்டுமே வாழ்ந்த உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப வருஷமாவே ஆசைப்பா. நான் எவ்வளவோ சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. இந்த வருஷம் விடுமுறைக்கு ஊருக்கு வருவேல, அப்ப இதை பத்தி பேசிக்கலாம் என கூறி சிறிது நேரம் மருமகள், பேரன், பேத்திய அனைவரிடமும் ஜாலியாக பேசிவிட்டு போனை வைத்தார். பர்மிஷன் எதுவும் கேட்காமலே பழைய நினைவுகள் மோதி சென்றன. நாங்க என்னடாவென்றால் இத்தனை வருஷம் கழிச்சு சந்தித்ததே நல்ல விஷயம்னு நட்பா இருக்கோம். ஏன் இந்த பிள்ளைங்க எங்களை வேண்டாத பொம்பளை இழுத்து போட பிளான் பண்ணுதுங்க? எதுனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவள் மனசு புண்படாம பாத்துக்கணும். உறக்கமின்றி சிறிது நேரம் இருந்தவர் தன்னை எறியாமல் உறங்கி போனார்.
சொன்னது போலவே லண்டனிலிருந்து வந்ததும் அம்மாவுடன் ஜாலியாக ஷாப்பிங், சமையல் என பொழுதுபோக்கினாள் ஹரிணி. தந்தை காமேஷை பார்ப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தான் உமேஷ். அப்பா, இந்த தடவை 2 மாசம் உங்க கூட இருக்கிற மாதிரி வந்திருக்கேன். சமையல் பொறுப்பு என்னோடது. நீங்க சமத்தா ஆபீஸ் மட்டும் போயிட்டு வருவீங்களாம். ஏண்டா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் என்று உமேஷ் சூப்பராக சமைப்பது தெரிந்தும் பாவமாக முகத்தை வைத்து கேட்டார் காமேஷ். ஞாயிற்றுக்கிழமை வரலட்சுமி மற்றும் ஹரிணியை மதிய உணவு சாப்பிட அழைத்திருந்தான் உமேஷ். காலையிலிருந்து பார்த்து பார்த்து விதவிதமாக சமைத்திருந்தான் உமேஷ். அங்கிள், இந்தாங்க பால்கோவா, உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க, நானே செஞ்சேன் என்றாள் ஹரிணி. சூப்பரா இருக்கு ஹரிணி என்றவர் மகன் வரலட்சுமி மற்றும் ஹரிணிக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு பாக்கி எனக்குத்தான் என்று எடுத்து வைத்துக் கொண்டார். அவர்களுக்கு தனிமை கொடுத்து தனக்கு உதவி செய்வதற்காக ஹரிணியை உள்ளே அழைத்தான். வரலட்சுமியும் எழ முயற்சிக்க நாங்க மட்டும்தான் என்றான் உமேஷ். சிரித்தபடி அமர்ந்து விட்டான். இந்த முறை எப்படியாவது நம் பிளானை செயல்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றபடி இருவரும் வேலையை முடித்தனர். நால்வரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு ஓய்வாக உட்கார்ந்தனர். சொல்லு ஹரிணி, ஏதோ பேசணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது என்றான் உமேஷ். நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஏற்கனவே குடும்ப நண்பர்களா இருக்கிற உங்க 2 பேரையும் வாழ்க்கையில நினைக்கணும்னு பிரியப்படுறோம் என்றாள் ஹரிணி. நீங்க 2 பேருமே தர்ம சங்கடமா நினைக்க கூடாதுன்னு தான் குடும்பத்தை விட்டுட்டு இந்த முறை நாங்க தனியா வந்திருக்கோம் என்றான் உமேஷ். உங்களோட வருத்தத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது உமேஷ். நாங்க ஒன்னும் விடல பருவத்தில் இல்ல. ஒருவேளை எங்க கல்யாண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. 2 பேருமே எங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறப்பாக தான் வாழ்ந்திருக்கோம். இவ்வளோ நல்ல குழந்தைங்க எங்களுக்கு. இதை தாண்டி எதுவுமே தேவையில்லை. 5 வருஷத்துக்கு முன் காமேஷ் இந்த பிளாட் வாங்கி குடி வந்ததுமே நாங்க ஏற்கனவே அறிமுகமான குடும்ப நண்பர்கள்னு இந்த காலனியில மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறத தான் முதல்ல செஞ்சாரு. ஏன் தெரியுமா, நாங்கெல்லாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. எங்களோட உறவை மத்தவங்க குச்சையா விமர்சிக்கிறது மட்டுமல்ல, நினைச்சிடக்கூடாதுங்கிறதுலயும் தெளிவா இருக்கும் என்றாள் வரலட்சுமி. ஆனால் அம்மா, உமேஷும் ஹரிணியும் இடை புகுந்தனர். அவர்களை தடுத்த காமேஷ், ஹரிணி, உமேஷ், இத்தனை நாளா நாங்க மறைச்சு வச்சிருந்த உண்மையை உங்க 2 பேருக்கும் இப்ப சொல்ல போறேன். நானும் வரலட்சுமியும் காதலர்கள். அவங்க அம்மாவோட பிடிவாதத்தினால எங்க காதல் திருமணத்துல முடியல. எங்க திருமணம் தான் தோத்து போச்சே தவிர எங்களோட மனசுல இருந்த காதல் இல்ல. 2 பேருமே அதை நட்பாய் புதிச்சு விட்டோம். எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல. இன்னைக்கு வரலட்சுமியோட அம்மா உயிரோட இல்ல. அவங்க வேண்டாம்னு தடுத்த பந்தத்தை வரலட்சுமி மட்டுமல்ல, நானுமே விரும்பல. ஏதோ ஒரு வகையில அந்த ஆத்மாவுக்கு செய்யற களங்கம்னு நினைக்கிறோம். அதனால இதை இப்படியே விட்டுடுங்க கண்ணுங்களா என்றார். இமைக்க மறந்து கேட்டுக்கொண்டிருந்த உமேஷ் வரலட்சுமி அணைத்துக் கொள்ள ஓடி சென்று காமேஷை கட்டியணைத்துக் கொண்டாள் ஹரிணி. அங்கே ஒரு இனிய சங்கீதம் அமைதியாக அரங்கேறியது.